ஹாய் guys, welcome back to our channel Abhi vlog. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிம்மியோட பர்த்டே vlog தான். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி கடைசியில வந்து இன்னைக்கு அதாவது எப்படின்னா 28 நைட்டு 11:50க்கு பாத்தீங்கன்னா ரூம் வந்து நாங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா ஒரு 15 நிமிஷம் தானே ஆயிருக்கும். இப்ப ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் போட்டோஸ் பாத்தீங்கன்னா போகி அந்த பக்கம் வந்து ஃபுல்லா ஒட்டிட்டா. டக்குன்னு வந்து அங்க போட்டோஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இந்த பக்கம் என்னால் முடிந்த உதவி, ஒரு பக்கம் வந்து இந்த அது பேர் என்னடி ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் நாங்க வந்து போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன வேலை என்றால் லைட்டு சுத்துற வேலை. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த அகாராவோட சுப்ரீம் ஐ ப்ரெஷர் வாஷர் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரெஷர் வாஷர். இதோட வாட்ஸ் டோட்டலாக 1800 இருக்குது. இதை நம்மளால ஈஸியாகவே அசம்பிள் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் கனெக்டர், டேப் கனெக்டர், அதுக்கப்புறமா இன்லெட் ஃபில்டர், பக்கெட் ஃபில்டர்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தனித்தனியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக கனெக்டும் பண்ணிக்க முடியும். ஸோ மெயின் யூனிட்டி நமக்கு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருவாங்க. இவங்க கொடுத்துருக்க ஸ்ப்ரே கன்னில் ஆல்ரெடி இருக்க எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் ஓஸை கனெக்ட் பண்ணிக்கணும். கன்னில் இருக்க ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் பைப்லேருந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் அண்டு ஷார்ட் ஆனும் பண்ணிக்கலாம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதிலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட் ஃபில்டரை வந்து பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ பக்கெட்டில் போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே வராத அளவுக்கு அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். கூடவே 3 மீட்டர் இன்லெட் ஓஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் கேபிள் நமக்கு வந்து லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் அவுட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும். அந்த ஃபோர்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாகவே போயிடும். இதில் மேக்ஸிமம் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 6.5 லிட்டர் per minute வரைக்குமே இருக்குது. மேக்ஸிமம் ப்ரெஷர் 120 bars வரைக்கும் இருக்குது. இதில் ஃபோம் பாட்டில் இருக்குது. நம்ம ஃபோம் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா காரை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒயிட் ரேஞ்சிலையும் வந்து வச்சு அடிச்சிக்கலாம், ஷார்ட் ரேஞ்சிலையும் வச்சு அடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வர ஃபோர்ஸ்னால ரொம்பவே சீக்கிரமாக நம்மளுடைய கார் மட்டும் இல்லாமல் டைல்ஸில் இருக்க அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடுது. இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லைட்டு சுத்துற வேலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இது எப்படி இங்கே கனெக்ட் பண்ணுறது? இப்படி ஹாப்பி பர்த்டே சுற்றி போட்டுறவா? அப்படியே சுற்றி போட்டுருங்க. ஹாப்பி பர்த்டேடா நிம்மி. இந்த வீடியோ நீ பார்க்கும்போது கண்டிப்பா வந்து உன் பர்த்டேவே வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்போம். இருந்தாலும் ஏதோ எங்கனால முடிஞ்சது நாளைக்கு. பட் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு நிம்மிக்காக கோகி பிளான் பண்ணது. நாங்கெல்லாம் வந்து ஹெல்ப்பர். இந்த பின்னாடி எல்லாம் கெவுன் போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை கலர் கெவுன் போட்டு ஆடுவாங்கல்ல, யார் அது பேக் டான்ஸர், அந்த மாதிரி நாங்கெல்லாம் கோகிக்காக நாங்க கொஞ்சம் என்னாச்சு டான்ஸ் ஆடணுமா? அது ஒண்ணுதான் இன்னும் நான் பண்ணல. அதையும் பண்ண வச்சிடாதீங்க. என் ஹஸ்பண்டுக்காக பண்ணிக்கலாம். அதையும் கல்யாணத்துல ஆடினதே எனக்கு போதும். பரவாயில்ல, நம்மளுக்குலாம் டான்ஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடிக்கலாம். நம்மளாம் டான்ஸ் இந்த உடம்பு வச்சுனால ஆட்ட முடியும். நானா எங்கள் அண்ணியெல்லாம் சுத்தம். இந்த இடத்துல நீ பையனை காட்டாத. இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துல நீ பதிவு பண்ணணுமா? ஆமா, நீ என்னோட நீங்க தான் ஃபேட் ஆகுறீங்க. சரி, நான் இங்க இருக்கறத க்ளீன் பண்றேன். நான் ஃபேட், நீங்க அல்ட்ரா லெவல் ஃபேட். அவ்வளவுதான். இது பேர் தான் பாடி ஷேமிங் சொல்லட்டுமா? அப்படி நெவர். ஓகேவா? எனக்கு பிகைன்ல எங்க அண்ணி மறந்து நிக்கறாங்க. அங்க பாத்தீங்க என்னடி போ இதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஏய் இல்லடா, அப்படி வைக்க கூடாது. என்னோட போலது போல என்ன பண்றது எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். வைக்க கூடாது. ஸோ ஃபைனலாக வந்து கோகி ஒட்டுன ஃபோட்டோஸில் வந்து லைட்டு ஒரு முடிஞ்ச அளவு எங்கெல்லாம் லைட்டு சுற்ற முடியுமோ அப்படியெல்லாம் வந்து லைட்டு சுற்றி வச்சுருக்கோம். இதை வந்து ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா நமக்கு டைம் இல்லாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கில் சுற்றி இருக்குமா, அதனால லைட் இப்படி ஆஃப் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக எங்களுக்கு தான் லைட் அடிக்குமே தவிர ஃபோட்டோவில் லைட்டு தெரிய மாட்டேங்குது. ஓரளவு நம்மளே ஃப்ளாஷ் லைட் ஏதாச்சும் அடித்து அவங்ககிட்ட காட்டிக்கலாம். ஸோ இந்த பக்கம் புரிஞ்சிச்சு. அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா பர்த்டே ஹாப்பி பர்த்டே குட்டியாக தான் பண்ணியிருக்கோமே. கீழே வந்து கொஞ்சம் பலூன்ஸ்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து பை பை. இல்லை, கேக் கட் பண்ண போகிறோம். கோகி வந்து நிம்மியை கண்ணை பற்றி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னா பாருங்க. ஏபி நிம்மி நினைக்கு என்னோட தங்க கிளாப் பண்ணுறாங்களா குட்டி? எனக்கா அம்மா என்னமா என்ன வேணும் உனக்கு? என்ன ஊதணும் அதுல? ஹாப்பி பர்த்டேடா தச்சுவா. அவன் ஊட்றானா பாருங்க. வந்து அத உங்க வாயில தான் எடுத்து ஊத்துவே.
எத்து ஊத்துறீங்களா? வாய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பர்பிள் ஃப்ளேவர். செல்ஃபி எடுங்கடா. Thank you. இப்படி வா எந்திரி. இல்ல சரி பாத்து நில்லு. என்னோட அந்த பொண்ணு இந்த யோ உன் சுவிட்ச்